நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். 1979 சுள்ளிராஜன், சுதாகர் இவங்கெல்லாம் நடிச்ச ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எம்ஏ காஜாவுடைய டைரக்ஷன், சங்கர் கணேஷோடைய மியூசிக். இது பொழுதுபோக்கு படமாக இருந்தால் கூட இதில் காமெடி ரொம்ப தூக்கலாகவே இருக்கும். அது மூலமாக ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கருத்தை கூட இந்த டைரக்டர் சொல்லியிருப்பார். இந்த படத்தில் ஒரு 3 விதமான குடும்பங்களை காட்டுறாங்க. ஒன்று மேஜர் சுந்தரராஜன் ஒரு குடும்பம், அவங்க இருக்கிற வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்துகிறாங்க. இன்னொரு குடும்பம் அருண் ஒரு கேரக்டர், அந்த நடிகர் பேர் எனக்கு தெரியல, அவருடைய மனைவி பிரவீனா. அருண்கிற கேரக்டர் கொஞ்சம் உல்லாசமாக வாழ ஆசைப்படுறாரு. இதுக்காக ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறது, தன்னோட தங்கச்சியை முதலாளிக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுறது, அதுக்கப்புறமா மனைவியே முதலாளிக்கிட்ட அனுப்புறது, இந்த மாதிரியான ஒரு பணத்துக்காக ரொம்ப இறங்கி போகக்கூடிய ஒரு கேரக்டராக அப்படி ஒரு கேரக்டர். சிக்கனமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்து அது மூலமாக தன்னுடைய பையனுடைய மரணம் வரைக்கும் போகக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய ஒரு கேரக்டராக நம்ம சுள்ளிராஜன் அந்த தம்பதிகள். ஸோ அவர் சிக்கனமாக இருக்கிறது நமக்கு படம் முழுக்க காமெடியாக இருந்தால் கூட கிளைமேக்ஸில் அந்த பையனுடைய மரணத்துக்கு இவருடைய சிக்கனமாக இருக்கிறதே காரணமாக அமையும். அந்த இடத்துல அவர் திருந்துறதா அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. தீபா சுதாகர் காதல். ஸோ அந்த காதல் ஒரு திருமணத்தில் முடியும். அதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அப்புறம் அங்கே வரக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்கள், இந்த மாதிரியான அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஜனரஞ்சகமான ஒரு கருத்துக்களையும் சொன்ன ஒரு சூப்பர் படம் இது. ஒரு 5-6 பாடல்களும் உண்டு. ஹீரோ சுதாகராக இருந்தால் கூட மனசில் நிற்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் நம்ம சுள்ளிராஜன். வெளுத்து வாங்கியிருப்பார் மனுஷன் காமெடியில். நடந்து போகும்போது இந்த செருப்பை கையில் தூக்கிட்டு போகிறதாகட்டும், பால் போஸ்ட்டு மாட்டுக்கு கொடுக்கறது, அது அந்த செக்ஸ் போட போஸ்ட்டாக கொடுப்பா, அப்போ தான் நிறைய பால் கறக்கும்னு சொல்கிறது. இப்படி நிறைய இடத்துல அவருடைய ரோல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனைவி கிட்ட ஒரு ஜோசியக்காரர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் இப்போ தான் கவர்மெண்ட்டில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு 2 படி அரிசியாக 60 ரூபா பணமும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். அந்த சீன் எல்லாமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு எவர்கிரீன் காமெடி. இன்னொரு கஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சந்திக்க போன இடத்துல அதை லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் உட்காந்து ஒரு கதையை ஒன்று சொல்லுவார். அல்டிமேட்டான ஒரு காமெடி, ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்துதுன்னு சொல்லலாம். வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.